ஹலோ ஆஸ்பிரன்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக் அரசு வேலை உறுதி. என் கூட நிற்கிறவர் யார் பார்த்தீங்கன்னா என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட். இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பர்சன். இப்போ ஒரு சூப்பரான டெபுட்டி தாசில்தார் அப்படின்னு பாண்டிச்சேரியில் ஒரு சூப்பரான ஜாபை கிராக் பண்ணிட்டு நிறைய எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிட்டு நம்ம கூட நின்றுட்டு இருக்கிறது மிஸ்டர் கருணாகரன். வெல்கம் டு த ஷோ. ஹாய் மணி. ஓகே, ஸோ அவர்கிட்ட இப்போ நம்ம என்னென்னலாம் கேட்க போறோம்னா ஓகே. ஸோ அவர் வந்து 2016 ஆக்கர்னா எப்போலேருந்து 18லேருந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் பண்ண எக்ஸாம்ஸ் சும்மா ரேண்டமாக சொல்லணும்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ப்ராசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி, ஜிப்மரில் எல்டிசி, அப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் யூடிசி அசிஸ்டன்ட், இப்போ டெபுட்டி தாசில்தார் அப்படின்னு சொல்லிட்டு சிஜிஎல்மே அவர் கிளியர் பண்ணாரு. இப்போ அவர் வந்து இப்போ நின்று இருக்காரு. ஸோ இவ்வளோ நாள் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னுடைய கொஸ்டின், இவ்வளோ நாள் இந்த ஜேர்னியில் எந்த விஷயம் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க? அதாவது ஒன் திங், ஒரு விஷயத்த வந்து இந்த ஏன்னா 2018லேருந்து 2025 வரைக்கும் 7 இயர்ஸாக ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த ரிவிஷன் பண்ணுறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் அப்படியே லாக் பண்ணிப்பீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது? சப்போஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவேன். ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். பிகினர்ஸ் நிறைய கேட்குற கேள்வி என்னன்னா, நான் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். நிறைய பேர் ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, நான் ஹோம் மேக்கராக இருக்கிறேன், நான் இந்த பேக்ரவுண்ட் படிச்சிருக்கேன், என்னால் கிளியர் பண்ண முடியுமான்னு. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் யாருக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? இன் மை ஒப்பீனியன் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எல்லாருக்குமே செட் ஆகும். ஓகேவா? எல்லா எக்ஸாம்ஸ் வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, இந்த டாப் இருப்பாங்கல்ல, எல்லா ரிசோர்ஸும் இருக்குது அவங்களுக்கும், இந்த பாட்டமில் இருப்பாங்கல்ல, ரிசோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது எல்லாருக்குமே. எல்லாருக்குமே வந்து சூட் ஆகிற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். எக்ஸாமும் அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து எனக்கு செட் ஆகும், எனக்கு செட் ஆகாது, நான் டாப்பர், என்னால் மட்டும்தான் படிக்க முடியும், நான் வந்து ஆவரேஜ், என்னால் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, அப்படிலாம் வந்து எதுவுமே இல்லை. எல்லாருக்குமான ஃபீல்டு தான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றது. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கே. ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு அந்த மேக்ஸ்லாம் நல்லா வரும், அதனால அவங்களாம் மேக்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குதா? அது அவங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியா. அவங்களுக்குன்னு சில வீக் ஏரியா இருக்கும். அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது, ஜியாகிரஃபி தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியலாம். ஸோ உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியா இது. தெரியாததை லேர்ன் பண்ணிக்கணும். சரி, இப்போ ஒரு சில பேர் வீட்லேயே வந்து நீ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக தான் ஆகணும்னு சொல்லியே கூட வளர்ப்பாங்க. இல்லை 12th முடிச்சோடனே நிறைய பேர் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிலே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. அப்போ இதுக்கு எந்த டிகிரி படித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட், அதாவது இந்த டிகிரி போனால் கவர்மெண்ட் ஜாபுக்கு இதில் ஈஸியாக நிறைய வரும்ன்ற மாதிரி எதாவது இருக்கா ஒரு ஐடியா? ஏன்னா இப்போ 12th முடிச்சவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த 12th முடிச்ச உடனே நம்ம கவர்மெண்ட் செக்டார் தான் போகணும் அப்படின்னா, நம்ம வந்து அப்போயே நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனி டிகிரி இஸ் ஃபைன். எந்த டிகிரி வேணால், நமக்கு எந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து ஒரு டிகிரியாக பண்ணிவிட்டு நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணால் டிகிரி முடிக்கிற போதே நம்ம வேலையோடய டிகிரி முடிக்கலாம். அந்த லாஸ்ட் இயரில் இல்லை செகண்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த ப்ரிப்பரேஷன் அப்பயே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் 12th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. அப்போ வந்து நம்ம அந்த எக்ஸாம் வந்து கிராக் கூட பண்ணலாம். கிராக் பண்ணிட்டு நம்ம ஆன் லீவில் கூட டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியும் இருக்குது. ஸோ அதுக்குள்ள நம்ம டிகிரி முடிச்சுட்டு வரும்போது நல்லா ப்ரிப்பேர்டாக வருவோம். ஸோ உடனே எக்ஸாம்ஸ் கொடுக்கலாம், உடனே வேலைக்கு போகலாம். ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணால் ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும்? ஏன்னா இதில் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே ஒரு 4 விஷயம் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது ரீசனிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அது வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு அந்த கான்ஃபிடென்ட்டும் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு மார்க் டெஸ்ட்டில் வந்து சும்மா ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது ஒரு 25க்கு வந்து நம்ம 22, 23 அப்படி எடுக்கும்போது எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நம்மளால முடியும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ ரீசனிங்கை ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஈஸியாகவும் முடிச்சிடலாம் ரீசனிங் அடுத்து மேக்ஸ். ஓகேவா? ஆப்டிடியூடு. இது ஆப்டிடியூட் மேக்ஸ்னால் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே. மேக்ஸ்னால் எனக்கு வராது, மேக்ஸ்னால் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்க மேக்ஸ் அப்படி கிடையாது. நம்ம வந்து 6th, 7th, 8th அந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் நம்ம படித்த மேக்ஸ் தான் நம்ம திரும்ப படிக்க போகிறோம். ஸோ வந்து அவ்வளோ கஷ்டமான மேக்ஸ்லாம் எதுவும் இல்லை. பேசிக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதை ஸ்ட்ராங் பண்ணிட்டு நம்ம ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா ரொம்பவே கை கொடுக்கும் எக்ஸாம். ஓகே, ஸோ இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு என்ன சோர்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? லைக் இது மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் எனக்கு இப்போதைக்கு நான் ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஜென்ரலாக காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சோர்சஸ். இனிஷியல் ப்ரிப்பரேஷனுக்கு அவங்க யூடியூப் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து பை பண்ணிட்டு அந்த கோர்ஸில், ஏன்னா கோர்ஸ்னால் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். யூடியூப்னா நம்ம வந்து தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். கோர்ஸ்னால் அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு பேட்டர்ன் இருக்கும். நமக்கு வந்து டைமை சேவ் பண்ணி கொடுக்கும், நம்ம சர்ச்சிங் டைம் அதெல்லாம். ஸோ ஏதாவது கோர்ஸ் வாங்கி படிக்கிறது ஒரு பெட்ரு. அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இதில் இருக்க தியரி பார்ட், ஏன்னா இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் நிறைய ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரியில் ஆரம்பிச்சு சிவிக்ஸ், பாலிட்டி, சயின்ஸ்னு சொல்லிட்டு அதுதான் நிறைய பேருக்கு வந்து ஒரு சுமையாக தெரியுது. ஸோ அது வந்து நம்மளாவே படிக்கலாமா, இல்லை அதுக்கும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக யாராவது சொல்லித்தர மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், அது மாதிரி இருக்குதா? ஜிஎஸ் வந்து இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு அந்த தியரி பார்ட் நம்மளேவும் படிக்கலாம். நம்மளே படிக்கும்போது டைம் எடுக்கும். இப்போ நான்லாம் ஜிஎஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஜிஎஸ் படிக்கிறது ஜிஎஸ் வந்து எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுறது 2 இயர்ஸ் கிட்ட எனக்கு டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. ஆனால் வந்து இப்போலாம் வந்து அது தேவையில்ல. நம்ம வந்து அந்த நிறையா வந்து ஒரு கைடன்ஸ், ஒரு ப்ராப்பரான கைடன்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு 3 to 4 monthsலேயே நம்ம வந்து எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதான் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுத்த கைடன்ஸ் ஜிஎஸ்க்கு அந்த ஒரு போரிங் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டாக மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல, அது அந்த ஏதாவது இருக்கா சோர்ஸ் மாதிரி ஏதாவது? நான் வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணது தான். நான் வந்து மோஸ்ட்லி கைடன்ஸ் எடுக்கலன்றதை அப்போ வந்து அந்த கைடன்ஸ் கிடைக்கல. ஸோ வந்து செல்ஃபாக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணது தான் எல்லா சப்ஜெக்ட்டும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் மேலே ஸ்டார்டிங்லாம் வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபினாலே எனக்கு நிறைய ஆஸ்பிரண்ட்க்கு எப்படி மேக்ஸ் பயம் அந்த மாதிரினா எனக்கு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபினா பயம். அதுக்கப்புறம் வந்து நம்மளா செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி இப்போ வந்து அதுதான் நம்ம கன்வீனியன்ட்டான ஏரியாவாகவும் இருக்குது. ஜிஎஸ் ஸோ கன்வீனியன்ஸ் சொன்னதால இன்னொரு கேள்வியாக அவர்கிட்ட கேட்குறேன். இப்போ தூக்கம் வருதுன்றாங்க கர்ணா, அதாவது ஜிஎஸ் படிக்கும்போது என்னதான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாலும் இல்லை டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே படிக்கும்போதே அதை வச்சுட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ், மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்லாம் வருது. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா எக்ஸாம்னா படிச்சாகணும், ஆனால் என்ன பண்ணுறது? இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம தான் மைண்ட் செட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? அந்த பிளான்னா அந்த பிளானில் ஸ்டிக் ஆகணும். டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணிடணும். இந்த ஜிஎஸ்லாம் படிக்கிறது வந்து ஃபோனு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ படிக்கும்போது ஃபோனை ஓரமாக வச்சுட்டு புக் மட்டுமே இருந்தால் போதும். அதே மாதிரி நிறைய ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சோர்ஸஸை தேடி தேடி படிப்பாங்க. ஸோ வந்து நான் வந்து அதில் வந்து ஒத்து போக மாட்டேன். ஸோ ஒரே ஒரு சோர்ஸ் இருந்தாலும் அதை வந்து எஃபெக்டிவாக படிக்கணும். அதுதான் வந்து என்னுடைய தாட். என்ன கேட்குறாங்க இப்போ ஜிஎஸ்னாலே நம்ம வீடியோ போட்டால் லுசண்டா, தருண் கோயலா, இல்லை மனோகர் பாண்டியான்னு கேட்குறாங்க. அப்போ அது ரொம்ப ரோல் ப்ளே பண்ணாது, ஏதாவது ஒரு புக் எடுத்து படிக்கணும். எந்த புக் வேணால் எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு சோர்ஸு. நான் வந்து தருண் கோயல் ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த சோர்ஸ் எடுத்துட்டு நம்ம வந்து அதிலே ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை நல்லா எஃபெக்டிவாக மல்டிபிள் ரிவிஷன்ஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ ரிவிஷன் போது ஞாபகம் வருது, ஒரு விஷயம் இன்றைக்கி தான் நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறேன் கர்ணா. லைக் ஏதோ ஒரு டாபிக் வச்சேன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் படிக்கிறேன், இன்றைக்கி தான் நான் படித்து முடித்தேன். இதை நான் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு எப்போ ரிவைஸ் பண்ணணும், அது ஏதாவது பேட்டர்ன் இருக்கா? என்னுடைய ஸ்டடி பேட்டர்ன் நான் எப்படி அட்வைஸ் பண்ணுவேன்னா, மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் வந்து என்ன வேணால் படிங்க. அதை வந்து கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே ரிவைஸ் பண்ணிடணும். அந்த ரிவிஷன் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அது முக்கியமே கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறீங்க, அந்த ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியமானது. அது கரெக்டாக மல்டிபிள் ரிவிஷன் வந்து ரொம்ப அவசியமானது. ஏன்னா நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி படிக்கிறது அதில் வந்து உடன்பாடு வந்து எனக்கு அப்போல்லாம் இருந்தது கிடையாது. ஆனால் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்னா நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுருந்தான் ஆகணும். ஆனால் வந்து அது நம்ம மெமரின்னு பார்க்கறத விட நம்ம வந்து மல்டிபிள் ரிவிஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அது ஞாபகம் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது 4 ஆப்ஷனில் தான் நம்ம ஒன்று சூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஃபில் இன் த பிளாங்க்ஸ் போட போகிறது இல்லை. ஸோ அந்த 4 ஆப்ஷன் எது ரிலேட்டட்னு சொல்லிட்டு அதுக்கான நமக்கு வந்து மெமரி இருந்தால் போதும். இப்போ வந்து 18 இப்போதான் ஒரு 18 இல்லை 20s நான் பார்த்துட்டு இருக்கிறதுல வெரைட்டி கேட்டகரி இருக்கலாம். 20s இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் டார்கெட் பண்ணலாம், இல்லை ஏஜ் முடிய போகுது ஒரு 30+ இருக்கிற மாதிரி, ஏன்னா நீங்கள் 30+ ஆகியும் எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்க, அப்போ அந்த மைண்ட் செட்டும் மாறுது, ஏஜாக வந்து படிக்கணுன்ற மைண்ட் செட் குறையும். ஸோ யாருக்கு என்ன மாதிரி எக்ஸாம் சூட் ஆகும்? 20ஸ்க்கு வந்து எஸ்எஸ்சி, சிஜிஎல் அந்த மாதிரி நல்ல எக்ஸாம்ஸு இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்கிறதுக்கு. ஒரு எக்ஸாம் அவங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ வந்து ஒரு எக்ஸாமை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 1 இயர் நம்ம அந்த எக்ஸாமுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அழகாக படித்து அழகாக கிளியர் பண்ணலாம். அந்த ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ சிஜிஎல் கிளியர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்ற எக்ஸாம் சைடில் கொடுக்கலாம். கொஞ்சம் 27 அந்த மாதிரி தாண்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏஜ் லிமிட். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஜென்ரலாக இருந்தாங்கன்னா ஏஜ் லிமிட் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் டைம் கிடைக்கும், எஸ்சியாக இருந்தால் 5 வருஷம் டைம் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த முடிகிற எட்ஜில் இருக்கவங்க என்ன மாதிரி எக்ஸாம்ஸை ஸ்மார்ட்டாக ட்ரை பண்ணலாம்? அவங்களுக்கு வந்து எந்த செக்டார் சூட் ஆகும், எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் சூட் ஆகும், அதை வந்து அழகாக வந்து பிக் பண்ணிக்கணும். நான் எதில் ஸ்ட்ராங், ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும். நம்ம வந்து எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்கு, எந்த ஏரியாவில் வீக்குன்ற மெச்சூரிட்டி இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கான எக்ஸாம் அவங்க சூஸ் பண்ணிக்கணும். அதான் மினிமம் 18 to 35 வரைக்கும் 35 வரைக்கும் இருக்குது.
இப்போ இபிஎஃப்ஓவில் ஏபிஎஃப் அசிஸ்டன்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் இருக்குல்ல, அதெல்லாம் ஏஜ் வந்து 35 வரைக்கும் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக் எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் தான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் 32+ ஆனாலும் எனக்கு கவர்மெண்ட் செக்டார் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணலாம். ஸோ முடியாதுன்னெலாம் எதுவுமே இல்லை. இந்த ஏஜில் தான் என்னால் பாஸ் பண்ண முடியும், இந்த ஏஜில் பாஸ் பண்ண முடியாது அப்படிலாம் அது வந்து ஒரு மித்து தான். இந்த மாதிரி ரேர் எக்ஸாம்ஸும் வரும். ரேர் எக்ஸாம் சொல்கிறத விட இதெல்லாம் வந்து அட்டானமஸ் பாடிஸ் எக்ஸாம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸோட எக்ஸாம்ஸு, பப்ளிக் செக்டர் கார்பரேஷன், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வரும். ஆனால் ப்ரிப்ரேஷன் வந்து எல்லாத்துக்கும் நம்ம சேம் தான். நான் வந்து இப்போ ஜிப்மர் எல்டிசிக்கு நம்ம தனியாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜிப்மர் எல்டிசிக்கு நீங்கள் எந்த ஒரு கோர்ஸோ எல்லாம் அதை எதிர்பார்க்குறாங்க அந்த ஆன்சரை. அதுக்கு ஒரு எக்ஸாமுக்குன்னு தனி கோர்ஸ் எல்லாம் இல்லை, அது குட்டி குட்டி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி வர எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வந்து அப்படி கோர்ஸ்லாம் இருக்கும் மேபி, பட் அதெல்லாம் அன்னெசரி தான். நம்ம வந்து ஜென்ரலாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுவே எஃபெக்டிவ் தான். ஏன்னா அதே சேம் ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் தான் அங்கேயும் வரப்போகுது. ஸோ ப்ரிப்ரேஷனுக்கு வந்து எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ நம்ம நார்மலாக பண்ணுற ப்ரிப்ரேஷனை வச்சு நம்ம இந்த எக்ஸாமையும் டேக்கிள் பண்ணலாம். சேலரி வைஸ் எந்த எக்ஸாம் பெஸ்ட்டாக இருக்கும்? கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கொஞ்சம் ஹைலேருந்து ஒரு லோ வரைக்கும் ஒரு கேட்டகரைஸ் பண்ண முடியுமா சேலரி ஆங்கிள்? சேலரி ஆங்கிளில் லெவல் 10 ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு வந்து லெவல் 10 போஸ்ட்லாம் இருக்குது. இப்போ இபிஎஃப் அசிஸ்டன்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் வந்து லெவல் 10. இந்த மாதிரி லெவல் 10 வந்து ஒரு ஹையஸ்ட் சேலரி அப்படின்னு வச்சுக்கலாம். என்ட்ரி லெவல் யூபிஎஸ்சி கேண்டிடேட் ஒரு என்ட்ரி லெவல் சேலரி லெவல் 10 தான். அதுக்கப்புறம் வந்து லெவல் 7, லெவல் 8. லெவல் 10னா ஒரு 1 lakh அபோவ் சேலரி இருக்கும். லெவல் 7னா ஒரு 80,000 அபோவ். 12th முடித்தவங்களுக்கு வந்து லெவல் 4, லெவல் 2 இந்த மாதிரி இருக்கும். லெவல் 2னா ஒரு 35,000 to 40,000 சேலரி வர மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் செக்டார்னாலே இப்போதைக்கு இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நம்ம பாண்டிச்சேரி ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 35 to மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் சேலரி. மினிமம் உங்களுக்கு 35,000 கேரண்டியாக கிடைக்குது. ஓகே, அப்போ அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணி லெவல் பார்க்கணும். லெவல் பார்த்தா உங்களுக்கு அந்த சேலரி ஓகேவான்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஓகே கண்ணா. அப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அடுத்தது வந்து எல்லாருமே ஒரு சில பேர் சென்னை மட்டுமே வேலை செய்யணும்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் எனிவேர் இன் இந்தியா ஓகேன்னு சொல்லுவாங்க. அது ரிகார்டிங் கேட்டகரைஸ் பண்ணுங்க. ஜாப் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும் சில. இப்போ இந்த சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலாம் அந்தந்த யூனிவர்சிட்டியில் தான் போஸ்டிங் போகுது. ஸோ அதான் லொக்கேஷன். இப்போ எஸ்எஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா கவர்மெண்ட் வேகன்சிஸும் ஃபில் பண்ணுறாங்க. அதனுடைய போஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நேட்டிவ்லேயே நம்ம கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. லைக் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி போஸ்ட்லாம் நமக்கு சதர்ன் ஜோனில் நம்ம சென்னை ஜோன்லேயே இருக்குது. ஓகேவா? இன்ஃபேக்ட் நம்ம சென்னை ஜோனில் இருக்க வேகன்சி வந்து நம்ம அதர் ஸ்டேட் பீப்புளெலாம் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஸ்டேட் பீப்புளே ஃபில் பண்ணுறது கிடையாது. ஸோ நமக்கு இன்னும் எஸ்எஸ்சியோடைய அவேர்னஸ் வந்து நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நல்லா இது பண்ணால் நமக்கு நம்ம ஸ்டேட்லேயே ஓன் ஸ்டேட்லேயே போஸ்டிங் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ எஸ்எஸ்சியில் நான் அவரை சொல்கிறீங்க. அதேமாதிரி கூட ரயில்வேஸில் வந்து கூட நிறைய நார்த் இந்தியன்ஸ் பார்க்க முடியுது சென்னை ஜோனில். அது ஏன் எதனால்? ரயில்வேஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஜோனில் அப்ளை பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ஜோன், யார் வேணால் எந்த ஜோன் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து அங்கே வந்து கொஞ்சம் கட் ஆஃப்ஸ் ஹையராக இருக்கும் அப்படின்றதால நம்ம ஜோனில் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. நம்ம ஜோனில் வந்து ரயில்வேஸ் எக்ஸாம் கொடுக்கறது கம்மி. இங்கிலீஷில் யாரெல்லாம் வீக்காக இருக்காங்களோ அவங்களாம் ரயில்வேஸ் எக்ஸாம் கொடுக்கலாம். ஏன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் மட்டும்தான், இங்கிலீஷ் கிடையாது. நம்மளுடைய காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. நான் வந்து என்டிபிசி மெடிக்கல் போர்டு தான் போகும்போது 50 பேர் எங்கள் பேட்சில் மெடிக்கல் போர்டு கூப்பிட்டுருந்தாங்க. அதில் வந்து ஒரு 4-5 பேர் தான் நம்ம தமிழ் கேண்டிடேட் இருந்தாங்க. இது எல்லாருமே வந்து அதர் ஸ்டேட் பீப்புள் தான். நீங்கள் தமிழ்னோடனே தனியாக தெரியும்? ஆமாம், தனியாக தெரியும். சென்னை போஸ்டிங். ஆமாம், சென்னை போஸ்டிங். இதுதான் வந்து அக்லி ட்ரூத்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ண உள்ளே வாங்க. எஸ்எஸ்சி ரயில்வேஸ் வந்து உள்ள தமிழ்நாடு வேகன்சிஸே இருக்குது.